நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவருடைய இரக்கம் பெரியது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. கர்த்தர் நல்லவர், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை தோறும் உள்ளது என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிற அத்தனை பேரும் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே ஆராதிக்கின்றோ, தெய்வமே ஆராதிக்கின்றோ, தேவனே ஆராதிக்கின்றோ, தெய்வமே ஆராதிக்கின்றோ. அதிகாலமே தேடுகின்றோ, ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோ. அதிகாலமே ஆராதிக்கின்றோ, ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றோ. தேவனே, சத்தமா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோ. தேவனே ஆராதிக்கின்றோ, தேவனே ஆராதிக்கின்றோ. கன்மலையே ஆராதிக்கின்றோ, காண்பவரே ஆராதிக்கின்றோ. கன்மலையே, அவர் நம்மை காண்கிற தெய்வம், அவர் நமக்கு கண்மலையாய் இருக்கிறவர் அல்லவோ. தேவனே ஆராதிக்கின்றோ, தெய்வமே ஆராதிக்கின்றோ. தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், தேவனே முழு மனதோடு ஆராதிக்கின்றோ. முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றோ, முழு மனதோடு முழங்கால்கள் படியிட்டு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனே உம்மை ஆராதிக்கிறோம், தேவனே ஆராதிக்கின்றோ, தெய்வமே ஆராதிக்கின்றோ. தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், யெகோவாயிரே யெகோவாயிரே ஆராதிக்கின்றோ. எல்லாமே பார்த்து கொள்வி. சேர்ந்து ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரே, யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்கிறவரே, உம்மை நாங்கள் முழு மனதோடு ஆராதிக்கிறோம். தேவனே தேவனே ஆராதிக்கின்றோ, தெய்வமே ஆராதிக்கின்றோ. தேவனே தேவனே உம்மை நாங்கள் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு ஆராதிக்கின்றோ. எல்லாரும் ரெண்டு
கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கண்மலையானவரே, எங்களுக்கு அடைக்கலமானவரே, எங்களுக்கு ஆலோசனை தருகிற நல்ல தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி எல்லாரும் முழு பலத்தோடு உற்சாக மனதோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய அளவில்லாத மகிமை நம்மை நிரப்பட்டு, கர்த்தருடைய வல்லமை நம்மை மூடட்டு. அவருடைய அசாதாரணமான செயல்கள், அவருடைய வல்லமையான செயல்கள் நம்மை ஒரு விசை கூட நிரப்பட்டு, நல்ல ஸ்தோத்திரத்தோடு துதி பலிகளோடு ஆராதனைகளோடு நாங்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற பொழுது, தெய்வமே எங்களை நீர் மீட்டெடுக்கிறீர், எங்களை நீர் வழிநடத்துகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை உயிர் மீட்சி அடைய பண்ணுகிறீர், எங்களுக்குள்ளே உம்முடைய பலனை தருகிறீர், எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறீர், எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் சோர்ந்து போனாலும் எங்களுக்குள்ளே தேவ பலனை தந்து எங்களை உற்சாகப்படுத்துகிற நல்ல தகப்பனாக எங்கள் நடுவிலே நீர் பிரசன்னமானதற்காய் நன்றி என்று சொல்லுகிற அத்தனை பேர் கரங்களை உயர்த்தி தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆலோசனையிலே பெரியவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவாவியானவர் நீர் எங்கள் நடுவிலே பிரசன்னமானதற்காக நன்றி. எங்களை தேற்றி வழி நடத்துகிறதற்காக நன்றி. எல்லா கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும், எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சந்தோஷமாய் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அமர்ந்து கொள்வோம். இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்றவங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி அப்பாவை நம்ம மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேரலையில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கரங்கள் இயேசு நம்மோடு சபையிலிருந்து வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்வதோடு நின்று விடாமல் உங்கள் விண்ணப்பங்களையும் எங்களுக்கு நீங்கள் அதிலே பதிவு செய்தால், ஆன்லைனில் இருக்கிறவங்க யூடியூப்ல இருப்பீங்கன்னா நீங்கள் இந்த சேட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா அதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தொலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்வீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இங்கே இருக்கிறவங்களும் உங்கள் விண்ணப்பங்களை எழுதி தாருங்கள், உங்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? நல்ல கரம் உயர்த்தி சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல உற்சாகமாய் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போக நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். தெரிந்த ஒரு பழைய பாடல், தந்தை பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதின இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் கருணை உள்ளவர், அவர் நம்மை காண்பவர், அவர் நம்ம மேல் இரக்கம் உள்ளவர், அவர் நம்ம மேல் பாசத்தை பொழிகிறவர் என்று சொல்லுகிற நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து பாட போகிறோம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். 2:4 இந்த பாடலை பாடுவோம். கர்த்தருடைய கிருபை காண்பவரே, என்னை காப்பவரே, கருணை உள்ளவரே, காலமெல்லாம் எங்களை வழிநடத்தும் கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். நல்ல கைத்தட்டி எல்லாரும் இணைந்து praise the Lord, hallelujah. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். காண்பவரே
நல்லவரே, கருணை உள்ளவரே, காலமெல்லாம் வழி நடத்தும் கன்மலையே ஸ்தோத்திரம். காலமெல்லாம் வழி நடத்தும் கன்மலையே ஸ்தோத்திரம். நடனமாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன். தாவீதை போல என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் கர்த்தரை துதித்து பாடுவேன். வல்லவரே, வல்லவரே, நல்லவரே, கிருபை உள்ளவரே, நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, வரங்கள் எல்லாம் தருபவரே, வரங்கள் எல்லாம் தருபவரே, வாழ்வது உமக்காக. யாருக்காக நம்ம வாழ்றோம்? கர்த்தருக்காக, அவருடைய பிள்ளைகளாக, அவர் நம்முடைய தகப்பனாக நாம் பெற்று அவருக்காகவே நாம் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம் அல்லவா? நடனமாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதி. நல்ல கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. வாழ்வு தரும் வசனமெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. நடனமாடி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி நடனமாடி நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் ஓசையுடன் கர்த்தா, அற்புதமே அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே, அற்புதமே அதிசயமே ஆலோசனை கர்த்தரே, அண்டி வந்தோ ஆறுதலே அடைக்கலமானவரே. தேடி வந்தவருக்கு அடைக்கலம், ஆறுதலே அடைக்கலம். கரங்களை உயர்த்தி தட்டி நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க வாழ்வு தரும் வார்த்தைகள் நான் தேடி வந்திருக்கிற கர்த்தரிடத்தில் இருக்கிறது? ஆமென். என்னை வாழ வைக்கிற, எனக்கு தேவையான, என்னை உற்சாகப்படுத்துகிற, எனக்கு நன்மை தருகிற, என்னை பலப்படுத்துகிற வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது என்று சொல்லுகிற ஒரு நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அந்த வாழ்வு தருகிற வார்த்தைகளை எங்க ஒவ்வொருவருக்கு தாங்கப்பான்னு கேளுங்களா? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, அந்த வாழ்வு தரும் வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வரும் பொழுது, உம்முடைய சத்திய வசனங்கள் எங்களுக்குள்ளே வரும் பொழுது, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற பொழுது, அது அனுப்பப்பட்ட காரியம் ஆகும்படி செய்யும் என்று நாங்கள் வாசிக்கிறது போல, ஆண்டவரே, என்னென்ன வார்த்தைகள், என்னென்ன வசனங்கள் எங்களுக்கு இன்றைக்கு அனுப்பப்படுகிறதோ, எங்களுக்கு சொல்லப்படுகிறதோ, அத்தனையும் எங்கள் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை தரும்படி எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆவியில பலத்தோடு கேளுங்க. ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம்? எங்களுக்கு வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் அல்லவோ இருக்கிறது, உம்மிடம் அல்லவோ இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், அந்த வார்த்தைகளை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம்.
அந்த வார்த்தையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அதை எங்கள் வாழ்க்கைக்குள்ளே செயல்படுத்த விரும்புகிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, உம்மை பிரிந்து யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் தான் உண்டு. நல்ல கைத்தறி இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். வாழ்வு தரும் உம்மிடம் நடனமாடி நடனமாடி நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி நடனமாடி நாதா நான் உம்மை துதிப்பேன். கைத்தாள ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன். நல்லவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே. நல்லவரே கிருபை உள்ளவரே. வரங்கள் எல்லாம் தருபவரே. வரங்கள் எல்லாம் வாழ்வது வாழ்வது நடனமாடி ஸ்தோத்தரிப்பே. நாதா நான் உம்மை துதிப்பே. கர்த்தா நான் உம்மை துதிப்பே. நடனமாடி நடனமாடி கைத்தாள நடனமாடி நடனமாடி நாதா உம்மை துதிப்பே. கைத்தாள ஓசையுடன் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் உற்சாகத்தோடு ஆண்டவரே, வாழ்வில் தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதுனா நாங்கள் ஜீவன் பெறுகிறோம், நாங்கள் பலன் பெறுகிறோம், நாங்கள் அற்புதம் பெறுகிறோம், நாங்கள் அதிசயமாய் வாழும்படியான வழிகளை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்கிற அத்தனை பேரும் கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சுட்டு, ஆண்டவரே இனி எங்களுக்கெல்லாம் நன்மையாய் செய்வீர், எங்களுக்கெல்லாம் காரியத்தை அற்புதமாய் முடிய பண்ணுவீர், எங்களை பலப்படுத்தும்படியாகவே எங்களோடு நீர் இருக்கிறீர், எங்களுக்கு உதவி செய்யும்படியாகவே எங்கள் பட்சமாய் கர்த்தர் வருகிறீர். நன்றி 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 நன்றி. நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வேதம் அதைத்தான் சொல்கிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற, அவரை தேடி வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நீதிமானை தள்ளாடுகிறவர் அல்ல, நீதிமான்களை தாங்கி நடத்துகிறவர், தேவ பிள்ளைகளை எல்லா அழிவுக்கு தப்புவிக்கிறவர், எல்லா இக்கட்டுகளுக்கும் அவர்களை விலக்குகிறவர். இன்றைக்கு உங்களையும் என்னை தேவன் தம்முடைய வல்லமையினால் அபிஷேகித்து தம்முடைய கிருபைகளை தந்து தம்முடைய உதவியை தந்து நமக்கு பாதுகாப்பை தரமாட்டாரோ? அவர் நிச்சயமாய் தருவார் என்பதை நம்புகிறவங்க ரெண்டு கரத்தை உயர்த்தி தட்டி தேவாதி தேவ நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை. இந்த பாடலை மட்டும் நாம் எல்லாரும் எழுந்து நின்று சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலால் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை சேர்த்துக் கொள்வார், நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கரங்களை தட்டி செய்வார். நீங்கள் நானும் தேடி வந்திருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும், உங்களுக்கு ஒரு அதிசயத்தையும், உங்களை விடுவிக்கிறதையும் நீங்கள் செய்கிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிறதை பார்ப்பீர்கள். நம்மை ஆதரிப்பார், கர்த்தர் நம் சார்பில் இருந்தால், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவரே நம்மை ஆதரிப்பார். தவிக்காதே. நல்ல ஆவில பலத்தோடு நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நீங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்க. உங்க வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவரே உங்களுக்கு அதிசயம் செய்வார். அவரே உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவரே உங்களை விடுவிப்பார். அவரே உங்களை பாதுகாப்பார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் நிலைத்திருப்போம், என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, எல்லா தேவ பிள்ளைகளும் கலங்கி தவிக்காதே. உற்சாக மனதோடு கர்த்தர் என்னை ஆதரிப்பார், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்கிற உணர்வோடு அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கரங்களை தட்டி அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ஆவில நல்ல உற்சாகம் உள்ளவர்களாய், ஆவில நல்ல பலம் உள்ளவர்களாய் அவரே நம்மை ஆதரிக்கிற ஆண்டவர். அவரே நமக்கு பலன் தருகிற ஆண்டவர். அவரே நம்மை அரவணைக்கிற ஆண்டவர். அவரே நம்மை போஷிக்கிற ஆண்டவர். அவரே நமக்கு சுகம் தருகிற ஆண்டவர். அவரே நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். அவரே நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். அவரே நமக்கு எல்லாவற்றும் துணையாய் வருகிற ஆண்டவர். அவரே ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு. இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே
அற்புதம் ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் சொல்லுங்க பொழிந்திடும் வல்லமை, வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன். இடைவிடாத நன்றி உமக்குத்தானே, உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தால், யார் எங்களுக்கு விரோதமாக வந்தாலும், எங்களை யார் கைவிட்டாலும், எங்களுடைய ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களை ஒரு நாளை கைவிட மாட்டார், உங்களை ஒரு நாளை விட்டு விலக மாட்டார். உங்களுக்கு உதவி செய்யும்படி, உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி, உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றும்படி அவர் தரிசனமாகிறார். உங்கள் நடுவில் அவர் பிரசன்னமாகிறார். நன்றி ஐயா, நன்றி நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. நல்ல வாய்களை திறந்து பாடி அந்நிய பாஷைகளோடு, ஆண்டவரே இடைவிடாத நன்றி நாங்கள் உமக்கு தருகிறோம். இடைவிடா நன்றி, இணையில்லா நித்திய ராஜாவே நன்றி ஐயா, சத்திய தீபமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே, சத்திய நன்றி நன்றி, இடைவிடா நன்றி, இணையில்லாதவனே, இடைவிடா நன்றி, இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவேன்னு கூப்பிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு, உற்சாக மனதோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நிம்மதி தருகிறவரே, அதை நிரந்தரமாக்கி தருகிறவரே, என்னுடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி இப்பொழுது கூப்பிட்டு உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது, உம்முடைய உதவிக்காக இவர்கள் கெஞ்சும் பொழுது, உம்முடைய உதவிக்காய் மன்றாடும் பொழுது, இவர்கள் சத்தத்தை கேட்கும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவிலே நீர் ஏற்கனவே பிரசன்னமானதற்காக நன்றி சொல்லுகிறப்பா, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இடைவிடாமல் நன்றி உமக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். எங்கள் தெய்வத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது இங்கு வந்திருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வல்லமையினால் இவர்கள் திடன் அடைவார்களாக, இவர்கள் பலன் அடைவார்களாக. ஜெபிங்க ஜெபிங்க, எல்லாரும் உற்சாக மனதோடு ஜெபிக்க, துதிக்க துதிக்க, ஜெபிக்க ஜெபிக்க. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை நாம் பார்க்கிறோம், அவருடைய செயல்களை உணர்கிறோம், அவர் நமக்கு தருகிற வல்லமைகளை அனுபவிக்கிறோம், அவர் கட்டுவிழ்த்து விடுகிற ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரர்களாய் நாம் மாறுகிறோம். எல்லாரும் கூப்பிடுங்கப்பா. நிம்மதி தருகிறவரே, அதை நிரந்தரமாக்கி தருகிறவரே, சத்திய தேவனே, கூப்பிடுங்க. சத்திய தேவனே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்ன அந்த சத்திய ஆவியானவர், ஹல்லேலூயா, அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். அவர்தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்குள்ளே வரும் பொழுது, நாம நடக்க வேண்டிய வழிகள் நமக்கு சொல்லப்படுகிறது, நாம செய்ய வேண்டிய காரியங்கள் நமக்கு போதிக்கப்படுகிறது, நாம போக வேண்டிய வழிகள் நமக்கு சொல்லப்படுகிறது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நித்திய பிதாவே நன்றி 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 அப்பா. சமாதான பிரபுவே நன்றி. ஆலோசனையிலே பெரியவரே நன்றி அப்பா.
அற்புதம் செய்கிறவரே நன்றி. எங்களை உயிர் மீட்சிக்கு நேராய் நடத்துகிறவரே நன்றி. எங்களை பலனடைய பண்ணுகிறவரே நன்றி நன்றி. உம்முடைய அற்புத செயல்களை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி தருகிறவரே நன்றி என்று சொல்லுகிறவர்கள் நல்ல உற்சாக மனதோடு கரங்களை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை மாத்திரம் அவருடைய கிருபையை நினைத்து நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நமக்கு புது ஜீவனை தந்திருக்கிறார், புது வாழ்வை தந்திருக்கிறார், புது துவக்கத்தை தந்திருக்கிறார், ஆனந்த தைல அபிஷேகத்தை தந்திருக்கிறார், புலம்பலுக்கு எதிரான வல்லமை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தந்திருக்கிறார், துதியின் உடையை தந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் கர்த்தரால் பெற்றுக் கொண்டவைகள், வாழ்வு தரும் வார்த்தைகளை தந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் அவரோடு கிட்டி சேர்வதற்கு, வார்த்தையின் மூலமாய் வல்லமைகளை அனுபவிப்பதற்கு, வார்த்தையின் மூலமாய் விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவ வார்த்தைகள் அருளப்பட்டிருக்கிறது. அதனால் எல்லாரும் கரங்களை தட்டி வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை, கர்த்தர் தந்திருக்கிற வாக்கு தத்துவங்களை, தேவ வசனங்களை அறிக்கை பண்ணி ஜெயத்தை பெற்றுக் கொள்ள போகிறோம். சொல்லுங்க, தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லும் பொழுது அதன் மூலமே அற்புதம் உண்டு. கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குவார் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமே அற்புதம் உண்டு. கர்த்தரனை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பார் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கையோடு எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை துதிங்க 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 துதிங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வமே நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்களை கர்த்தருக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களை நிரப்பும் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு உங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நிரப்புகிறது. எந்தெந்த காரியத்தை நீங்கள் கவலையோடு வந்தீர்களோ, எந்தெந்த காரியத்தை நீங்கள் கண்ணீரோடு தேவ சன்னிதானத்திலே ஒரு பதிலை தேடி வந்தீர்களோ, அத்தனை காரியங்களிலும் தேவன் தம்முடைய அற்புதங்களை, அனுகூலத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறு மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு. எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். மகனே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய். சொல்லுங்க, மன்னவன் இயேசு. மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய். மறுபடியுமா? மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய். மகிழ்ந்து களி கூறு மகிழ்ந்து களி கூறு. மகனே, பயம் வேண்டாம். மகிழ்ந்து களி கூறு. மகனே, பயம் வேண்டாம். மகனே, பயம் வேண்டாம். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம். நம்புறீங்களா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. அதுதான் யோவேல் 2:21 சொல்றது. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நம்பிக்கையோட ரெண்டு பக்கம் திரும்பி சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார், அவர் இன்னும் செய்வார். அல்லேலூயா. தேவை நினைச்சு புலம்ப கூடாது. நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. வேதம் அதைத்தான் சொல்லுங்க, நாளை தினம் தனக்குறித்து குறித்து கவலைப்படணும். நீங்க கவலைப்படக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்கு செய்து முடிப்பார். அல்லேலூயா. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் பதில் கொடுக்கிற ஆண்டவர் அவர்களை காட்டிலும் விசேஷமாயிருக்கிற நம்மை எப்படி அவர் போஷிக்காமல் இருப்பார்? எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்காமல் இருப்பார்? எப்படி நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தராமல் இருப்பார்? ஒவ்வொரு நாளும் அவைகளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறது போல நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? அல்லேலூயா. தேவையை நினைத்து புலம்பாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. தேவையை நினைத்து திகையாதே, தெய்வத்தை பார்த்து நன்றி சொல்லு. கொஞ்சத்தை கண்டு புலம்பாதே, கொடுப்பவர் உண்டு கொண்டாடு. கொஞ்சத்தை கண்டு
கொடுப்பவர் உண்டு கொண்டாடு, மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம். நம்பிக்கையோடு சொல்லுங்க, உங்க ஆத்மாவை பார்த்து, உங்க உள்ளத்தை பார்த்து. மகளே பயம் வேண்டாம், மன்னவர் இயேசு நம் நடுவில். பெரிய காரியம் செய்து. கரங்களை உயர்த்தி தட்டி. இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில். பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு நம் நடுவில். பெரிய காரியம் செய்திடுவார். மீனின் வயிற்றில் யோனா போல் கூனி குறுகி போனாயோ. மீனின் வயிற்றில் யோனா போல் நீ குறுகி போனாயோ. பலியிடு துதியை சத்தத்தோடு, விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. பலியிடு சத்தத்தோடு விலகிடும் எல்லாம் வெட்கத்தோடு. மகிழ்ந்து களி கூறு. மகனே நல்ல கை தட்டி மகிழ்ந்து களி கூறு. மகனே பயம் வேண்டாம், மன்னவன் இயேசு நம் நடுவில். பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவனே செய்வார் நம்புறவங்க, அவர் செய்வார் நம்புறவங்க நல்ல கை தட்டி. மன்னவன் இயேசு நம் நடுவில். பெரிய காரியம் செய்திடுவார். மன்னவன் இயேசு நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரி செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் கிரியை செய்வார். உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரி செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவரே உமக்கே மகிமை. அன்னாள் கேட்டார் ஒரு ஆண் குழந்தை, 6 பிள்ளைகள் தேவன் கொடுத்தீ. அன்னாள் கேட்டாள் ஒரு ஆண் குழந்தை தான் அன்னாள் கேட்டாள். ஆனால் கர்த்தர் 6 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கவில்லையா? மகன் சாமுவே தீர்க்கதரிசியானார். மகன் சாமுவே நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே சொல்லுங்க சேர்ந்து. நினைப்பதற்கும் நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரி செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜா, செல்வம் புகழும் சேர்த்து கொடுத்தார். ஞானம் கேட்டார் சாலமோன் ராஜாக்கு கொடுங்க இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு செய்வாரே. இந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரே. மிகவும் உயர்த்தி நீ நிகரில் அரசனாய். மிகவும் உயர்த்தி நீ நிகரில் அரசனாய். நான் நினைப்பதற்கும் நல்ல கை தட்டி மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. நான் நினைப்பதற்கும் இந்த வார்த்தையை எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வசனம். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படி அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்திட வல்லவரே உமக்கே மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி 2-3 நிமிஷம் அப்படியே வாய்களை திறந்து, நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், யாரையும் ஜெபம் பண்ணுங்க கை தட்டுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்க தான் ஜெபம் பண்ணணும். உங்கள்
உங்கள் இருதயத்திலிருந்து உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வேண்டுதல்கள் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கிரியைகளை எங்களுக்கு செய்றீங்கப்பா. இன்னைக்கு இப்பொழுது வாஞ்சையோடு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்க. உம்முடைய ஆசீர்வாதத்தை காத்திருக்காங்க. உம்முடைய வல்லமை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறாங்க. இவர்கள் நினைப்பதற்கோ இவர்கள் வேண்டிக் கொள்வதற்கு மிக அதிகமான காரியங்களை என் தேவன் இன்றைக்கு இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உம் சமூகத்தில் இருந்து நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நல்லா ஜெபிங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, இன்னைக்கு இவங்க நம்பி வந்திருக்கிற எல்லா காரியத்திலும் இவங்க நினைக்கிறதை விட, எதிர்பார்க்கிறதை விட, எண்ணுகிறதை விட மிக பெரிய காரியங்கள் நடப்பதாக. அண்ணால் ஒரு குழந்தை தான் கேட்டா, ஆனா கர்த்தர் 6 பிள்ளைகளை கொடுக்கலையா? கர்த்தர் தீர்க்கதரிசியாய் சாமுவேலை மாற்றவில்லையா? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தேவன் நமக்கு கிரியையை செய்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார். அந்த தெய்வத்தை நம்பி வந்திருக்கிற நான் அவராலே விடுதலை பெறுவேன், அவராலே அற்புதம் பெறுவேன், அவராலே நான் உயர்வேன் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் அவர் செய்ய வல்லவர். இளைய குமாரன் அவன் தகப்பனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆஸ்திகள் எல்லாம் அவன் இழந்தான். அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா திரும்ப வரும் பொழுது என் தகப்பன் வீட்டுல போய் நான் ஒரு வேலைக்காரனா தான் போனோம், ஒரு வேலைக்காரனை போல என்னை ஏற்றுக்கொண்டாலும் போது என்று அவன் நினைத்து வந்தான். ஆனால் அவன் வேலைக்காரனாக, அவன் சொந்த பிள்ளையாய் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு அவன் வருகிறதை பார்த்த தந்தை சந்தோஷம் அடைந்து ஆட்டுக்கடாவை நல்ல கண்டுக்குட்டி அடித்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடியது போல நாம நினைக்கிறதை விட, நாம எண்ணுகிறதை விட அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறவர். அவன் வேலைக்காரன் அல்ல, அவன் வீட்டு பிள்ளை. அவன் வேலைக்காரன் அல்ல, அவன் வீட்டு பிள்ளை. நாம நினைக்கிறது ஒண்ணு, ஆண்டவர் நமக்கு செய்கிறது ஒண்ணு. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் இந்த காலை நேரத்தில் எனக்கு உணர்த்துகிறதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த பூமியை காட்டிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதே போல நம்முடைய நினைவுகளை காட்டிலும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல, உங்களுடைய எண்ணங்கள் கர்த்தருடைய எண்ணங்கள் அல்ல. நீங்கள் யோசிக்கிறதை காட்டிலும், நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் மிக 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 அதிகமாய் என் தேவன் உங்களுக்கு செய்ய அவர் ஆவலாய் காத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க துதிக்கும் பொழுது, நீங்க இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் உயர்ந்த அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்யும்படி அவர் இந்த இடத்துல பிரசன்னமாய் இருக்கிறார். அவர் இந்த இடத்துல உங்களுக்கு அருகாமையிலே சமீபித்து வந்திருக்கிறார். ஜெபிங்க, ஜெபிங்க. மறுபடியும் கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமியை காட்டிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, இந்த பூமியை காட்டிலும் ஆண்டவர் வீற்றிருக்கிற அந்த சிங்காசனம் இருக்கிற வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அதே போல நம்முடைய நினைவுகளை காட்டிலும், நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிற திட்டங்களை காட்டிலும், நம்முடைய யோசனைகளை காட்டிலும், நாம் நினைப்பதை காட்டிலும் என் தேவன், நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் வானத்தை போல உயர்ந்திருக்கிறது. நீங்க யோசிக்கிறது போல அல்ல, நீங்க நினைக்கிறது போல அல்ல, நீங்க சிந்திக்கிறது போல அல்ல, நீங்க எதிர்பார்க்கிறது போல அல்ல. நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும் பல மடங்கு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் ஆராதிக்கிற, நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற ஆண்டவரால் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் பெயர் பெயராய் தர முடியும். எங்கேயோ இருந்து நேரலையில் இணைந்திருக்கிறீங்களா? இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறீங்களா? எங்கேயோ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, வாலிப தம்பி, தங்கச்சி, உங்க வாழ்க்கை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களை காட்டிலும் என் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக 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 உயர்ந்தது. அது மிக உயர்ந்தது. உங்கள் கற்பனைக்கு எட்டாதது, உங்கள் சிந்தனைக்கு எட்டாதது. அதை கர்த்தர் உங்களுக்கு செய்து, அதை நடைமுறைப்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் வழிகளை திறக்கிறார். கர்த்தர் வழிகளை திறந்து தருகிறார். நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்ல அதை ஏற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக.
எல்லாரும் நல்ல ஆவியில பலத்தோடு சொல்லுங்க. நான் நினைப்பதை காட்டிலும், நான் வேண்டிக் கொள்கிறதை காட்டிலும், நான் எதிர்பார்க்கிறதை காட்டிலும், நான் என்னுடைய சின்ன மூளையிலே நான் யோசிக்கிறதை காட்டிலும், என் தேவன் எனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், என்னுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள், என் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், நான் யோசிக்கிறதை காட்டிலும் அவைகள் மிக 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 உயர்ந்தது. அவைகள் மிக 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 உயர்ந்தது, மிகவும் உயர்ந்தது, மிகவும் உயர்ந்தது. எல்லாரும் ஆண்டவரே அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் நினைக்கிறதை விட, நாங்கள் யோசிக்கிறதை விட எங்கள் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் உயர்ந்தது, அது உன்னதமானது என்று சொல்லுகிறோம். அப்படி நாம் எழுந்தது என்று கர்த்தருடைய சன்னிதானத்திலே அப்படி முகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பலனே, எங்கள் ஆயனே, நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மறுபடியுமாய் கர்த்தர் உணர்த்துகிற வார்த்தைகளை பார்த்து சொல்கிறேன். இந்த பூமி காட்டிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை குறித்த நம்முடைய திட்டங்களை விட, நம்முடைய வாழ்க்கை குறித்த நம்முடைய யோசனைகளை விட, நம்முடைய எண்ணங்களை விட, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவன் ஆண்டவர் வைத்திருக்கிற உயர்வுகளும் மேன்மைகளும் மிகவும் மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமை என்று சொல்கிறீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க? எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்க? அவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மையல்லாமல், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ரெண்டு கரத்தை உயர்த்தி உம்மையல்லாமல், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீங்க தான் பா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா, ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. எங்க தேவைகள், எங்கள் ஆசை, எங்கள் எதிர்பார்ப்பு, ரட்சகரே, எங்களுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா. இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. உம்மையல்லாமல் எங்களுக்கு யாருண்டு? உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மையல்லாமல், உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எல்லாரும் நாம் எழுந்து நின்று, முடிந்தவர்கள் எழுந்து நின்று, நீர் மாத்திரம் போதும். மாத்திரம் ஆண்டவரே, ரெண்டு கரத்தை உயர்த்தி மகிமைக்குரியவரே, மாத்திரம் போதும்,
நீர் மாத்திரம் போதும், எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க, என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்பிற்கு நிகரில்லையே, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும் எனக்கு, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும் எனக்கு. இறுதியாக இரண்டு கரத்தை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், போதும் ஆண்டவரே. நீர் உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். நீங்க சத்தமா நேரலையிலே தொலைக்காட்சி கொள்வதாக யூடியூப்ல இணைந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் நீங்க மட்டும் போதும்னு சொல்றீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல தேவன் பிரசன்னமாகிறார். நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை வருகிறது. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் அசைவாடுகிறதை நீங்கள் உணர்கிறீர்கள். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல கரத்தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல உற்சாகத்தோடு நல்ல கைத்தட்டி சொல்லுங்க, எங்களுக்கு நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. நீங்க எங்களோடு இருந்தால் நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம், நீங்க எங்களோடு இருந்தால் நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம், நீங்க எங்களோடு இருந்தால் நாங்கள் செய்ய முடியாத காரியத்தை எங்களை கொண்டே கர்த்தர் செய்து முடிப்பீர். நீங்க மட்டும் எங்களோடு இருந்தா, உங்களுடைய வல்லமை எங்களோடு இருந்தா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை கர்த்தர் எங்களை கொண்டு செய்து முடிப்பீர். கேளுங்க கேளுங்க, நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, 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 நீங்க மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நல்ல கைத்தட்டி நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடங்கள் நல்ல வாய்களை திறந்து நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, எங்களுக்கு நீங்க மட்டும் போதும், எங்களுக்கு நீங்க மட்டும் போதும், எங்களுக்கு நீங்க மட்டும் போதும். நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. 2-3 நிமிஷத்துல இந்த முதல் பகுதியை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நல்ல ஆவியில பலத்தோடு, நல்ல உற்சாகத்தோடு, நல்ல துதி பலிகளோடு, நல்ல ஸ்தோத்திர பலிகளோடு. உம்முடைய சமூகம் எங்களுக்கு எத்தனை இன்பம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு எத்தனை பேரானந்தம். நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நல்ல கைத்தட்டி பாடுவோம். நீங்க போதும் இயேசப்பா, நின்ற மனமாகவே உம் சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஒரு சரணத்தை மட்டும் பாடி, போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. எத்தனை கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி, உந்தன் சமூகமே. எங்கள் உள்ளமும் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. உள்ளமும் உடலுமே உடலுமே நல்ல வாயிலை திறந்து இந்த வார்த்தைகளை சொல்லி, நீங்க போதும், நீங்க போதும் இயேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் போதும் இயேசப்பா,
எனக்கப்பா. புதுபலன் புதுபலன் தருகிறீ, புது எண்ணை பொழிகிறீ, புதுபலன் தருகிறீ, புது எண்ணை பொழிகிறீ. கனி தரும் மரமாய் மரங்களாய் செழித்தோங்க. சொல்லுங்க, கனி தரும் மரமாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும், நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுங்க, நீங்க போதும் நீங்க ஆண்டவரே. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போது நான் வந்து நிற்பேன். உன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் மறுபடியும் எனக்கப்பா. நீங்க போதும். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எல்லாரும் நல்ல ஸ்தோத்திர பலிகளோடு கர்த்தரை துதிப்போம். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கர்த்தர் தந்திருக்கிற பலத்தோடு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறதுனால் அவர் எனக்கு எப்போதும் போதும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு புது பலன் தருகிறார். என்னை புது எண்ணெய் அபிஷேகத்தினால் நிரப்புகிறார். கனி தரும் மரமாய் என்னை நித்தம் நித்தமாய் காப்பாற்றுகிறார். அவர் நம்மை காப்பாற்றும் பொழுது, அவர் நமக்கு நீர் பாய்ச்சும் போது ஒருவர் நம்மை சேதப்படுத்த முடியாது, ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. அதை தர வாசிக்கிறோம். கர்த்தராகி நான் அதை காப்பாற்றி அதற்கு நீர் பாய்ச்சு ஒருவரும் சேதப்படுத்தாதபடி இரவு பகல் நான் அதை காத்துக் கொள்வேன். அந்த யாக்கோபு அவன் வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கர்த்தர் தான் பாதுகாப்பு, கர்த்தர் தான் நமக்கு பலன், கர்த்தர் தான் நமக்கு அனுகூலம், கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றும் துணை. ஆமென் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வார்த்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு துணையாய் வருகிறார் என்பதை விசுவாசித்தவர்களாய் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? மகிமை மகிமை மகிமை. கர்த்தாவே உமக்கு மகிமை, உமக்கு மகிமை. நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. துதிப்பே, துதித்து எல்லா துயரமும் மறந்திருப்பேன். ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆராதனை 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 அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான். இறுதியாக ரெண்டு கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை
எல்லா கனமும் மகிமை ஆராதனை எங்கள் கர்த்தருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.